வணக்கம். இன்று நாம் எந்த நிற உடை அணிந்தால் எந்த கிரகத்தின் அருள் கிடைக்கும், அது நம் வாழ்க்கையில் என்ன நன்மைகளை தரும் என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோ முழுக்க கேளுங்கள். விவரங்கள் உள்ளே. ஞாயிறு சிவப்பு. சூரியன். சிவப்பு நிறம் சக்தி, தைரியம், தன்னம்பிக்கை தரும். அரசு வேலை, பதவி, மதிப்பு, உடல் பலம் அதிகரிக்க உதவும். திங்கள் வெள்ளை. சந்திரன். வெள்ளை நிறம் மன அமைதி, தூக்கம், குடும்ப ஒற்றுமை இவற்றையெல்லாம் தரும். மன அழுத்தம் குறைய, தாயின் அருள் கிடைக்க நல்லது. சந்திர பலம் நிறைந்ததாக இருக்கும். செவ்வாய். சிவப்பு, ஆரஞ்சு. செவ்வாய் பகவானுக்கு உரியது. இந்த நிறங்கள் துணிச்சல், தீர்மான சக்தி தரும். கடன், பயம், எதிரி தொல்லை குறைய உதவும். புதன்கிழமை பச்சை. புதன் பகவானுக்கு உரியது. பச்சை நிறம் அறிவு, பேச்சுத்திறன், வியாபார வளர்ச்சி இவைகளை அனைத்தும் தரும். மாணவர்கள், வேலை தேடுபவர்களுக்கு சிறந்த நிறம். வியாழன் மஞ்சள். குரு பகவானுக்கு உகந்தது. மஞ்சள் நிறம் ஞானம், பணிவு, செல்வ வளம் தரும். திருமணம், குழந்தை பாக்கியம், ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக நல்லது. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நீலம், பிங்க் இந்த ஆடைகளெல்லாம் அணியலாம். சுக்கிர பகவானுக்கு உகந்தது. இந்த நிறங்கள் அழகு, கலை, உறவு, இனிமை தரும். குடும்ப வாழ்க்கை, பெண்களின் நலத்திற்கு உகந்தது. அடுத்ததாக சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றாலே நம்ம சனீஸ்வர பகவானுக்கு உகந்தது. கருப்பு, அடர் நீலம் இந்த நிறங்களை நம்ம அணியும் போது சனி நிறங்கள் பொறுமை, நிலைத்தன்மை தரும். தாமதமான காரியங்கள் வெற்றி பெற உதவும். ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த வேலை நமக்கு நடக்கலை, ரொம்ப நாளாக ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இந்த நிறங்களில் ஆடை அணிஞ்சிட்டு போகும்போது இந்த சீக்கிரமாக நடக்கும். இந்த மாதிரி தினமும் அந்தந்த நாளுக்குரிய நிற ஆடைகளை அணிஞ்சு நம்ம இறைவனை நினச்சி செயல்பட்டுட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. இறைவன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்ம சேனலில் திருப்புகழ் 15 பாடல்கள் அடங்கிய ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் தினமும் கேளுங்க. காலை மாலை இருவேளைகளும் கேட்டு பயன்பெறுங்க. இறைவன் அருள் பெறுங்க. அதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். திருப்பாவை தினம் ஒரு திருப்பாவையும் போட்டுட்ருக்கேன். எல்லாமே கேளுங்க. ஏதாவது இருந்தால், குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.